In this video, we are going to learn about the Gauss elimination method. So first when the equations கொடுத்திருக்காங்க x plus 2y plus 3z equal to 6, 2x plus 4y plus z equal to 7, 3x plus 2y plus 9z equal to 14. So Gauss elimination methodல first step என்ன அப்படின்னு பார்த்தோம்னா augmented matrix நம்ம எழுதணும். So augmented matrix அப்படின்றது வந்து a of b is equal to 1, 2, 3 இங்கே வந்து 6 ஏன்னா கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் அண்ட் திஸ் கான்ஸ்டன்ட் இதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 2, 4, 1, 7, 3, 2, 9, 14 அப்படின்ற ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை மட்டும் எனக்கு என்னவா மாற்றணும் அப்படின்னா 0வாக மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்போது ரோ 2வை நான் சேஞ்ச் பண்ணணும். அப்போது ரோ 2 அப்படின்றத நான் மாற்ற போகிறேன். ஸோ ரோ 2 மைனஸ் என்ன செய்யணும்னா இது வந்து காலம் 1ல் இருக்கிறனால ரோ 1ஐ நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போது மைனஸ் 2 இன்ட்டு ரோ 1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே வந்து 2வை தான் நான் கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து இங்கே 2 இன்ட்டு R1 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போது நம்மளோட R2 என்னது 2, 4, 1, 7 அப்படின்னு இருக்குது. அதுவே நான் வந்து ரோ 1 கூட 2வை மல்டிப்ளை பண்ணி எடுத்தேன்னா 2, 4 இங்கே 6 வரும், இங்கே 12 வரும். ஸோ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0, 0, -5, -5 அப்படின்ற ஆன்சர் வந்து உங்களுக்கு வரும். இதை கண்டினியூ பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே எழுதிக்கலாம். 1, 2, 3, 6 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ 0, 0, -5, -5 எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற 3, 2, 9, 14 அப்படின்ற வேல்யூஸ் எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த 3ஐ வந்து 0 ஆக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஈக்குவேஷனை மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரோ 3ஐ வந்து ரோ 3 மைனஸ் ஃபஸ்ட்டு ரோ கூட தான் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இது காலம் 1ல் இருக்குது. 3யோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 3 இன்ட்டு R1 அப்படின்னு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இது பண்ணும்போது நம்மளுக்கு 3, 2, 9, 14 இருக்குது. அண்ட் ரோ 1 3 கூட நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3, 6, 9, 18 அப்படின்னு வருது. இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா இங்கே எனக்கு 0 வரும், -4, 0, -4 அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் இதை மறுபடியும் இந்த மேட்ரிக்ஸில் எழுதிக்கோங்க. 1, 2, 3, 6, 0, 0, -5, -5, 0, -4, 0, -4 இருக்குது. இப்போது ஆக்சுவலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த -4ஐ எனக்கு 0வாக மாற்றணும். ஆனால் இது வந்து எங்கே இருக்குது? காலம் 2ல் இருக்கிறனால நம்ம ரோ 2வை யூஸ் பண்ணி தான் இதை 0 பண்ணணும். ஆனால் நம்மளால் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இங்கேயும் 0 இருக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 2 ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ரோ 2வையும் ரோ 3ஐயும் நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ ரோ 2வையும் ரோ 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு 1, 2, 3, 6, 0, -4, 0, -4 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இங்கே 0, 0, -5, -5 அப்படின்ற வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இசட். ஸோ அப்போ இசட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இங்கே வந்து -5z is equal to -5 அப்படின்னு இருக்குது. அப்போ டெஃபினெட்லி இசட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 1ஆக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம y வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி தான் -4y is equal to -4 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கேயும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா y is equal to 4ன்னு இருக்கும். இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு x plus 2y plus 3z is equal to 6. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன தெரியாது. 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னன்னா 1ன்னு இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 3 இன்ட்டு இசட்டோட வேல்யூவும் நமக்கு 1, அதனால் 1 மல்டிப்ளை பண்ணினோம் ஈக்குவல் டு 6. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 - 5, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூவும் எனக்கு 1ன்னு வருது, ஒய்யோட வேல்யூ 1 அண்ட் இசட்டோட வேல்யூ 1. ஸோ அவ்வளோதான் காஸ் எலிமினேஷன் மெத்தட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.